பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு, அரசி உனக்கு போர் அடித்தாவோ இல்லை ஏதாவது பேசணுன்னு தோணுனாவோ நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், சரியாம்மா? நான் அப்பா கடைக்கு போயிட்டு வரேன், ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில், மீனா இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. நம்ம அரசி இருந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கதிர் இருந்துட்டு, நீ உன்னோட ஆசை கலெக்டர் ஆகிறது தானே, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, அதனால் நீ குரூப் எக்ஸாம் எழுது, கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அரசிக்கிட்ட சொல்லவும், அரசி இருந்துட்டு ஆமாண்ண நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வராங்க. அரசியவே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அரசி குமாரை பார்த்தோன்னா அங்கேருந்து வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வர முடியல. அதுக்கு அடுத்து தான் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அரசிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. கதிர் அதுக்குள்ளே பார்த்துட்றாங்க. டேய் என்னடா இந்த பக்கம் வந்துட்டுருக்க, மறுபடியும் அரசியோட மனசை கெடுத்து அவளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளலான்னு பார்க்குறியா? இன்னொரு தடவை அரசியை பார்க்குறதோ இல்லை ஏதாவது பேசணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் குமாரை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.